ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். 2019ஆம் ஆண்டு யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். இதில் மேசராசினியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடம் மிக மிக பிரமாதமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை துவங்குகிற காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் இந்த மேசராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் துவங்குது. அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிறார், வளம் பெற்றிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய ராசிநாதனும் பலம் பெற்றிருக்கிறார். ஆகையினால் இந்த வருடத்தை பொறுத்தளவு நீங்கள் போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் மிகப்பெரிய நன்மைகளையும் சுப செய்திகளையும் சுபகாரியங்களையும் அனுபவித்த பெருமைகளையும் கொண்டாடி கொள்ளுகின்ற ஒரு காலமாக இந்த வருடம் மேசராசிக்கு கட்டாயமாக இருக்கும். குறிப்பாக 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால 10 குடையவன் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த 9 குடையவன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் கெடுதலை செய்ய முடியாத சனி கிரகமாக இப்பொழுது உங்களுக்கு அவர் இருக்கிறார். ஆகையினால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக அமைகிறது. வேலைகளுக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு தடை இல்லை. இருக்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு செல்ல துடிக்கின்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் சில பேர்களுக்கு உண்டு. அடிப்படை ஜாதகத்தில் கிரக பலமும் ஜாதக பலமும் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் 2019 மேசராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் செய்யும் என்பதிலே சற்றேறும் குறைகள் இல்லை. ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்திலே ராசிநாதனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கு கேட்ட உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். புதிய தொழில் துவங்க காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு அரசின் உதவிகள் கைவந்து கூடக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தம் 2019 மேசராசிக்கு மிகப்பெரிய நன்மை. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தை பொறுத்தளவு நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரன் இருப்பது என்பதும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வியாழ கிரகம் இருப்பது என்பதும் 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறது. தொடர்ந்து ராசியிலிருந்து 6, 7, 8 போன்ற இடங்களிலே கிரகங்கள் அமைந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக எதிரிகளை வென்று மிகப்பெரிய நன்மைகளை சாதித்து கொள்ளுவதற்கும் தடைப்பட்ட காரியங்களை உடைத்து நொறுக்கி நீங்கள் வெளியிலே வந்து பெரிய சாதனை புரிவதற்கும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி, பயணம், தகவல் இவற்றின் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றம், பொருளாதார அபிவிருத்திகள் பெறுவதற்கும் உட்குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஒரு சுமூகமான குடும்ப உடன்பாடு ஏற்பட்டு வாழ்க்கை துவங்குவதற்கு, திருமண வாழ்க்கை இதுவரையும் தடைபட்டிருந்த வீடு மனை சுகாப்தங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றம், இப்படி எடுத்த காரியத்திலெல்லாம் ஒரு பெருத்த வெற்றிகளை தேடிக்கொள்ளுவதற்கு ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியதாக காத்திருக்கிறது. மேலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடத்திலே புதிய நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். கஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனுபவங்களை நீங்கள் செயலாற்றி அதன் மூலமாகவும் பெரியதொரு முன்னேற்றத்தை பார்க்கின்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. மிதுனம் ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தின் ஆரம்பம் மிகப்பெரிய சுப செய்திகளை கொடுக்கக்கூடிய ஆரம்பம். 5ஆம் இடத்திலே சந்திரன் இருந்து வருடத்தை துவக்குகிறீர்கள். 2ஆம் இடத்ததிபதி தனகாரகனாக திகழக்கூடிய இந்த சந்திரன் 5ஆம் இடத்திலே தெய்வ அனுகூலத்தோடு கூடிய நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்திலே உண்டு. தொழில் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகள், பணபலம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடைகளும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி கிரகம் கூட 8 குடையவனாக இருந்து 7ஆம் இடத்திலே தொடர்பு பெற்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மாற்றங்கள் நிகழும்.
இதுவரை இருந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் அகன்று ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகளின் மூலமாக தடைபட்டு போயிருந்த குடும்ப சொத்து சுகங்களில் ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே சீர் செய்யும்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எடுத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு சற்று நீங்கள் கவனத்தை கொண்டு கடினமாக உழைத்தீர்களானால் உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் என்பதிலே கடுகளவும் சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற மனநிலைகள், பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற அறிவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதேபோல் 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வாக்குறுதிகள் கொடுப்பது, சொன்ன சொல்லை காப்பாற்றுவது, பொறுப்பற்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகி வாழ கற்றுக்கொள்ளுவது, இப்படி உங்களுடைய தனித்திறமைகளையும் தகுதிகளையும் ஒரு படி மேலோட்டமாக வளர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான பருவங்களெல்லாம் இதில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த செவ்வாயின் ஆதிக்கம் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களிலே தொழில் ரீதியாக வேற்று இடங்களுக்கு மாறி செல்வது, ஊரை விட்டு செல்வது, புதிய இடங்களுக்கு சென்று குடியேறுவது, இது போன்ற அமைப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு 2019ஆம் ஆண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் என்பதிலே ஒரு குறைகளும் இல்லை. 5ஆம் இடத்திலே வியாழ கிரகம், 6ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார், 9ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கின்றார். சந்திரனாக இருக்கக்கூடிய ராசிநாதன் 4ஆம் இடத்திலே இருக்கும்படியான வாய்ப்புகளோடு வருடம் பிறக்கின்றது. ஆக இந்த அமைப்பு என்ன செய்யும் என்று கேட்டால் மிகப்பெரிய நன்மைகள், எதை வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் சாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். பிள்ளைகளுக்கான செலவினங்கள் சற்று அதிகரித்தாலும் அதை பார்த்து பெற்றோர்கள் அகமகிழ்ந்து போகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தாய் வழி உறவுகளால் சில பேர்களுக்கு நன்மைகள் கூடி வரும். பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலபுல வாகன யோகங்களெல்லாம் ஏற்பட்டு இந்த உலகம் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேறு இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு அழகாக நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நேர்த்தியான இயற்கை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தம் 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் நீண்ட தூரத்திற்கு பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை சுமந்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை இந்த வருட பலன்களில் அடக்கம். சற்றே நீங்கள் முயற்சித்தால், கடின உழைப்பாற்றலை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய ஆண்டாக இந்த 2019 உங்களுக்கு அமையும் என்பதுதான் உண்மை. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஆண்டை பொறுத்தளவு மிகப்பெரிய நன்மையே. ஏனென்று கேட்டால், சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சந்திரன் இருந்து கொண்டு வருடத்தை துவக்குகிறார். சூடப்பா சந்திரனார் 3 சுத்தைந்து 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தானதொரு வாழ்க்கை உண்டாம் என்று சொன்ன சொல்படி இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே வருடம் முடிகின்ற வரைக்கும் மகத்தானதொரு வாழ்க்கையை நோக்கிய பயணமாக நீங்கள் இருக்கப் போவது உண்மை. இதற்கு இன்னும் ஒரு படி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பாக வியாழ கிரகம் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வாகன வசதிகளையும் உடனடி தகவல் பரிமாற்றங்களையும் உடனுக்குடனாக நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளால் வரக்கூடிய வரவேற்புகளாலும் மக்களின் ஈடுபாடு, தொண்டாற்றி மகிழுகின்ற வாய்ப்பு, பொதுஜன ஈடுபாடு, பெரிய நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற பெருமை, புகழ், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு தாய் வழி உறவுகளினால் முன்னேற்றங்கள் ஏற்படும். தாயின் உடல்நிலை, வீடு மனை வாசல் ஏற்பட்டு போகின்ற வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாடி மகிழுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சிம்மராசியை பொறுத்தளவு இந்த வருட பலன்களிலே போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தீர்களானால் இந்த வருடம் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது.
நீங்கள் உத்வேகமாக உழைத்து உங்களை உருவாக்கி கொள்ளுவதற்கு ஏற்றதொரு தருணம். உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலாகவே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி கொட்டி கிடக்குது. முடியுமா முடியாதான்னு யோசனை பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்ச மட்டும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கணத்தில் குதிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றிலும் வெளிவந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் துவங்குகின்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். சில குடும்பங்களில் நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணத்தால் பணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி கிடக்கிறது. இப்படி யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி போன்ற மாற்று மக்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு பக்கத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். 3ஆம் இடத்தில் வியாழகிரகம் இருப்பது உங்களுடைய தனித்திறமைகளை காட்டுவதற்குண்டான களம் அமைத்து கொடுக்கிறார் என்று பொருள் எடுத்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் சில குடும்பங்களில் தாய் வழி உறவுகளில் சில சுணக்கமான சங்கதிகள் வரலாம். தாயின் உடல்நலத்தில் பிணிப்பீடைகள் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் சில பேர்களுக்கு தோன்றி அவசரப்பட்டு பேசுவது, அவசரப்பட்டு காரியம் மாற்றுவது, இப்படிப்பட்ட எண்ணபேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக எது எப்படியாயினும் உங்களை பொறுத்தளவு 2ஆம் இடத்திலே 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதி வந்து அமர்ந்து கொண்டு வருடத்தை துவக்கி வைக்கின்ற காரணத்தால் உறுதியாக லாபத்தின் நோக்கத்தில் இந்த வருடத்தை கடத்தினீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபம் பெற்றுக்கொள்வதிலே எந்த தடைகளும் இல்லை. துலாம் ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்த வருடமாக காத்து கொண்டிருக்கிறது. தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், பணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏராளமான தலைவலி முதுகுவலி ஏற்பட்டதுங்கிற மாதிரி தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் ஒரு விடுதலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இருக்கும். சந்திரனே உங்களோட ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால தொழில் மாற்றங்கள், தொழில் உயர்வுகள், தொழில் ரீதியான விசேஷமான முன்னேற்றங்கள் அத்தனைகளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இத்தனை முன்னேற்றங்களுக்கு உண்டான தொழில் விருத்திகளுக்குண்டான பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் உதவி, மற்றவர்களின் உதவி, குடும்ப நபர்களினுடைய உதவி, இப்படிப்பட்ட அநேக உதவிகளை கையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தொழில் முன்னேற்றங்களுக்கு பயணப்படுகின்ற நேரம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் நாவன்மையால் சில பேர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. பேசியே ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஏதாவது பொருளை வாங்கி மக்களுக்கு மத்தியில் விற்று பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்திலே உங்களுக்கு என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் உருவாகி, நாமன்மை உருவாகி மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக அமைகிறது. அது மட்டுமல்ல, எதிரிகள், நோய்கள், கடன்கள், வழக்கு, சிக்கல், சிரமங்கள், தரித்திரங்கள் என்று சொல்லுகின்ற அத்தனையும் இந்த வருடம் உங்களை விட்டு அகலும். 2ஆம் இடத்திலிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப முன்னேற்றத்திற்கு குறைபாடுகள் இல்லை. அதே போல் அவர் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நடவாது என்று தள்ளி போட்ட, ஒத்தி போட்ட, வேண்டாம் என்று முடிவு செய்த காரியங்கள் கூட மிகப்பெரிய லாப நோக்கத்தோடு இந்த வருடம் உங்கள் பக்கத்தில் வந்து ஒட்டி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். விருட்சகம் ராசி நேயர்களே, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் உங்களுக்கு ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறது மட்டுமல்ல, 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு சுபகிரகமே சுபஸ்தானத்தில் வந்து லக்னத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா இந்த பிறவிக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த அனுபவங்களையும் அந்த ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய விடயங்களையும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் துவக்குவதற்குண்டான காலம். 2019 கடந்த வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அவரவர்கள் வயதுக்கு தகுந்தபடி 2019 மிகப்பெரிய அளப்பரிய நல்ல மாற்றங்களை விருட்சகத்தில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்வது உறுதி. சுபகிரகம் என்று சொல்லக்கூடியது ராசியில் அமர்வது என்பதே மிகப்பெரிய ராஜயோகம். அது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்குமானால் இந்த பிறவிக்கும் முற்பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் உண்டான பலன்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு
ஒரு நல்ல நிகழ்வுகளும் பழக்க வழக்கங்களும் நல்ல ஒரு சபைதனிலே மிகப்பெரிய நல்ல பெயர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும். இதற்கு மத்தியிலே சில பேர்களுக்கு நாவன்மை என்று சொல்லக்கூடியதிலையும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டேன், வாக்குறுதி கொடுத்துட்டேன், தெரியாமல் படிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இப்படி என்று ஏமாந்து போவதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. இவற்றில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உட்குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி குடும்ப உறவுகளோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற போது தவறாது வார்த்தையை நல்லா கவனித்து போடுங்க. தேவையில்லாத வார்த்தையை போட்டு சிக்கலை வரவு வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. ஒரு பக்கத்தில் பார்த்தால் தெய்வ பலமே பக்கத்திலிருந்து உங்களை வாழ வைக்கின்ற உயர்வுகளும், ஒரு பக்கத்தில் நீங்களாகவே சில சவறுகள் செய்துவிட்டு அதற்கு தகுந்தபடி பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி மன கஷ்டங்களும் இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த வருடம் 2019 விருட்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் உண்டு என்பதிலே ஒரு குறைகளும் இல்லை. குறிப்பாக பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் கெட்டுப்போகின்ற காரணத்தால் எந்த ஒரு இடத்திலும் நீங்களாக நட்டம் செய்து கொண்டீர்கள், நீங்களாக ஒரு கவலைப்பட்டு கொண்டீர்கள் என்ற சபைகளிலே எந்த குறைகளும் இருக்காது. உலகமே போற்றி புகழும்படியான முன்னேற்றம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. மகிழ்ந்து காட்டுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்திற்குண்டான செய்திகளிலே நிறைய செலவுகள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. நடவாத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்குண்டான பணபலம் தேவைப்படுகிறது. அது ஒரு பக்கத்தில் வந்து கொண்டும் இருக்கும். செலவு வர வர பணம் வரும் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் உங்களுக்கு செலவுக்கு தகுந்த வரவு, வரவுக்கு தகுந்த செலவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வருடத்தில் நிறைய காரியங்கள் ஆற்றிக்கொள்வதற்கு உங்களால் முடியும். நீண்ட நாட்களாக கனவாகவே இருந்து கொண்டிருந்த ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், ஒரு மனை வாங்கி அதில் தனியாக வீடு கட்டணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருந்து கனவாகவே நினைத்து கொண்டிருந்த காரியங்களெல்லாம் இந்த வருடத்திலே உள்ளபடி உங்கள் கண்ணு முன்னாடி ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. பயன்படுத்துங்க. தைரியமாக பயப்படாமல் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்துல ராசிநாதனே இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும் உறுதியாக உங்களை பொறுத்தளவு சபைகளிலே நல்ல பெயர் புகழ் ஏற்படும். ஊர் உலகத்துக்கெல்லாம் நல்ல மனிதன் என்று பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்களுக்கு நீண்ட தூரத்திற்கு சென்று பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய நாடுகளுக்கும் அந்நிய மாநிலங்களுக்கும் சென்று வரக்கூடிய, அங்கு இருந்து தொழில் செய்யக்கூடிய அல்லது அங்கிருந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் துவங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்திலே தாராளமாக புதிய தொழில் துவங்குகிற வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் ராசியில் வீற்றிருக்கிற காரணத்தால் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த வேலையானாலும் அதில் நீங்கள் போய் நேரடியாக நிற்கணுமே தவிர ஆள் அனுப்பியிருக்க அவர் பார்த்து கொள்ளுவார் என்றெல்லாம் சொல்லுவதை தவிர்த்துவிட்டு நீங்களே நேரடியாக கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆற்ற துணிந்து விட்டீர்களானால் தோல்விகளே இல்லாத துவண்டே போகாத மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நன்மை 2019 தனுசு ராசி நேயர்களுக்கு. மகரம் ராசி நேயர்களே, மகராசி நேயர்களை பொறுத்தளவு 2019ஆம் ஆண்டு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. இயற்கையே உங்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு நீங்கள் செய்கின்ற காரியத்திற்கு இயற்கை தடைகள் அல்ல. இயற்கை தடைகள் அல்ல என்று சொல்லுகிற போது எதிரிகள் வர முடியாது. உங்களுக்கு தடைகள் இல்லை, போட்டியாளர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய தொழில் வளம் பெற்று வாழக்கூடிய ஒரு 2019 உங்கள் பக்கத்தில். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் சனி கிரகம் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல, இப்படியெல்லாம் சற்று புலம்ப வேண்டிய காலச்சூழலும் இந்த வருடத்திலே அடக்கம். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஓரளவு நேரமின்மை என்று சொல்லக்கூடியதும் இருக்கத்தான் செய்யும். நீண்ட தூரங்களிலிருந்து குடும்பத்தில் பிரிஞ்சு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து வாழுகிற காலச்சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்களெல்லாம் உள்ளூருக்கு பக்கத்தில் வந்து இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கி அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதிய தொழில் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். தொழில் செய்து கொண்டு தடுமாற்றத்தோடு கூடிய பொருளாதாரத்திலே கடன் பட்டு விட்டோமே, எப்படி அடைக்கப் போகிறோம், எப்படி இது தொழிலை செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் விழித்து கொண்டிருந்த சிறியவர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம்
ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய லாபம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளும், அதுக்கு தகுந்த மார்க்கெட் பண்ணுறது, உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு தொழில் சித்தம் ஏற்படுவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் வந்துடும். மகரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த வருடத்தை பொறுத்தளவு ஒரு வெற்றியாளனாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் போராடி இந்த வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். இதற்கு தேவை நேரடியாக களத்தில் குதித்து நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். அப்படிங்கிறது இருந்தால் உங்களை டெஃபினட்டாக இந்த வருஷம் மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு அளப்பரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கும்பம் ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்து பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ வேண்டிய ஒரு காலம். சனி பகவான் சந்திரன் உங்களோட ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்துல போய் வருடம் பிறக்கின்ற சந்திரன் அமர்ந்திருக்கிறார் சுவாதி நட்சத்திரத்தில். ஆக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம், நாடு மாற்றம், தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களிலே சில மாற்றங்கள், அல்லது தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இப்படி உங்களுக்கு தேவையான, வளர்வதற்கு தேவையான, புகழ் பெறுவதற்கும் சௌக்கியத்தை அனுபவிப்பதற்கும் பணம் செய்வதற்கும் உண்டான தேவையான மாற்றங்களை எல்லாம் இந்த வருடத்திலே நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாற்றங்களோடு கூடிய இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்று கேட்டால், வேகத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்தை கூட்டிக்கிறதுக்கு உண்டான மனநிலைகள், அறிவார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய பெயர் பெறக்கூடிய வாய்ப்புகள், கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்வியை முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்திருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும், நினைத்த இடங்களுக்கு சென்று தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது ஏறத்தாழ எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி மகிழக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கூடி வரக்கூடியதாக உண்டு. அதோடு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்று சொன்னாலும் கூட அது உண்மையல்ல. 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பாக்கெட்டில் பணம் புரளும், தேவைக்கு பணம் வந்து கொண்டிருக்கும், சுபகாரியங்கள் நடத்துவதற்கு தடைகள் இல்லை, குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வாய்ப்புகளும் காட்சிகளும் உண்டு. இப்படி அநேக ரூபங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் கூடிய வருடமாக இந்த வருடம் இருப்பதை பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே, இந்த வருடத்தை பொறுத்தளவு நீங்கள் மிக மிக பிரசித்தி பெற்ற, புகழுடைய, பெருமை படைத்த, பொருளாதாரத்திலே அபிவிருத்திகள் பெற்றுக்கொண்ட, பணபலத்தை சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடிய, நினைத்ததை நினைத்த இடத்தில் சாதித்து காட்டக்கூடிய, வல்லமை பெற்றிருக்கக்கூடிய, பெயர் புகழ் பெறக்கூடிய, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய, உத்தியோகத்திலே உயரக்கூடிய, இப்படி எதை எடுத்தாலும் இருக்கின்ற இடத்திலிருந்து முன்னோக்கிய பயணம் என்று சொல்லக்கூடியது உங்கள் முன் காத்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் தயவு செய்து கண்டுகொண்டு அதற்கு தக்கபடி சிறு முயற்சி எடுத்தீர்களானால் மிகப்பெரிய வளர்ச்சி பெற முடியும் என்று சொல்லக்கூடியது 2019ஆம் ஆண்டு. 9ஆம் இடத்திலே வியாழ கிரகம் இருப்பது என்பது செய்தொழில் முன்னேற்றங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்புகள், ஊரை விட்டு போனவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள், தடைபட்டிருக்கக்கூடிய குடும்பத்திலே சுபகாரியங்கள் கடகடவென்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எதை தொட்டாலும் மகிழ்ச்சி மிச்சம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டு மிகச்சிறப்பை கொடுக்க காத்திருக்கிறது. 10ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு சொந்த தொழில் துவங்குகிற போது அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களிலே ஒரு மாற்றங்கள் தேவைப்படும். நினைத்தபடி நேற்றுக்கு வரைக்கும் ஒரு தொழில் பண்ணணும், அதோடு சேர்த்து இன்றைக்கி வேறு ஒன்றும் சேர்த்து பண்ண போகிறோம், இல்லை நேற்றுக்கு வரைக்கும் ஒரு தொழில் பண்ண ஆசைப்பட்டோம், அதை விட்டுட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு பிளான் போடுறோம். இப்படியானது ஒரு சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கும். அயராது உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில நேரங்களில் சலிப்புத்தன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ராத்திரி பயணங்கள் நிறைய வரக்கூடிய கட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் குறைகின்ற வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். அப்படியே பயணம் இல்லாவிட்டாலும் பகல் நேரத்தில் ஏற்பட்ட அலுப்பின் காரணமாக இரவு தூக்கம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில பேர்களுக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஆனாலும் இவைகளையெல்லாம் விடுத்து இந்த வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம், மற்றவர்கள் பார்வைகளே மகத்தான வளர்ச்சி,
எடுத்த காரியத்திலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இப்படி எல்லாவற்றிலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பலமிக்க ஒருவராக இந்த 2019 மீனராசி நேயர்களாகிய நீங்கள் வலம் வருவது நிச்சயம். நேயர்களே, இந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு பலிக்கட்டும். அதுபோல இந்த வருடம் இனிய புத்தாண்டாக, புது வருடமாக என் நேயர்கள் அனைவருக்கும் அமையட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.